கிறிஸ்தவர்கள் உட்பட சிறுபான்மையின மாணவர்கள் 1 லட்சம் பேருக்கு கடந்த 4.5 வருஷத்துல மட்டும் மொத்தம் 7 கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி உதவித்தொகை மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல பணிபுரிகின்ற பணியாளர்கள் அவங்களுடைய நலவாரிய உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய தொகை ஆண்டுக்கு 12,000 இருந்தது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதை உயர்த்தி 15,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதே போல வாரிய உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைஞ்சா அவங்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை 20,000 இருந்தது. உங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை 30,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். அதே வாரிய உறுப்பினருடைய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களுக்கும் நிரந்தர அங்கீகாரம், அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலம் செல்வதற்கு இந்த புனித பயணம் மேற்கொள்வதற்கு மானியமாக 37,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல கன்னியாஸ்திரிகளுக்கு ரூபாய் 60,000 வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய அரசுல.